இது மட்டும் இல்லாமல் நம்ம முடக்கத்தான் கீரை தோசை மாதிரி வந்து எடுத்துக்கலாம், பிரண்டை துவையல் வந்து எடுத்துக்கலாம், பப்பாளி வந்து ரெகுலராகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு இதில் நிறைய கால்சியம் வந்து இருக்குது. ஸோ இங்கே கேழ்வரகுமே ஒரு 1/2 கிலோ வந்து கேழ்வரகு வாங்கிட்டு அது கூட வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து, அது கூட ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மூட்டில் வந்து வீக்கம் வந்து இருக்குது, ஸோ வலியோட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் ஒரு மாவாக வந்து ஆக்கி வச்சுட்டு ஈவினிங் டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணி ஒரு சத்து மாவு கஞ்சி மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி நம்ம வராமல் வந்து தடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மூட்டில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் ஆட்டு எலும்பு சூப்பு, ஆட்டு கால் சூப்பு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மூட்டுக்கு தேவையான அந்த ஃப்ளூயிட் நல்லா வந்து செக்ரேட் ஆகும். இதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் அசைவம் சாப்பிடாதவங்க அப்படின்னா வந்து முடவாட்டுக்கால் சூப் வந்து எடுத்துக்கலாம். இப்போலாம் நிறைய இடங்கள்ல கிடைக்குது முடவாட்டுக்கால். ஸோ ஆட்டுக்காலோட அதே ஒரு எஃபெக்ட் முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டாலுமே நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாரம் ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா